நீ என்ன நினைச்சிருக்க? அரசியல் நமக்கு தேவையில்லை. இது எதுக்கு? நம்ம படிச்சோமா, வேலைக்கு போனோமா, சம்பாரிச்சோமா. ஏய், நீ காலையில பிதுக்கிற பர்பஸ், குடிக்கிற தேநீர், படிக்கிற பாடம், பாக்குற வேலை, நீ பிறந்த உடனே சாதி சான்றிதழ், இறந்த உடனே இறந்த சான்றிதழ், நீ பாக்குற படிக்க போற பள்ளிக்கூடத்துல எவ்வளவு பணம் கட்டணும், நீ இன்னும் படிச்சா இன்ன வேலை, இந்த வேலைக்கு இவ்வளவு சம்பளம், இந்த வேலையை நீ இந்த ஊர்ல தான் போய் பார்க்கணும். அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியல். அதை நீ புரிஞ்சுக்க. மாடியில உட்கார்ந்து அப்படியே தொலைக்காட்சியில செய்தியை பார்த்துக்கிட்டு, அப்படியே முகநூல 2 கருத்தை போட்டுட்டு, அப்படியே காலாக்கிட்டு வெதுவெதுன்னு இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இப்படி செய்தித்தாளை படிச்சுட்டு நாடு சரியில்லை, எவனும் சரியில்லைன்னா நீதான் தான் முதல்ல ஏற்கப்பட ரொம்ப சரியில்லை, நீதான் சரி. எனவேதான் என் அன்பு மக்களை, மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல, செய்யணும். இங்க சுத்தம் சுதந்திரம் என்று எல்லா போட்டிலும் எழுதி கிடக்கு. அது பக்குவம். இறங்கி கூட்டுறது தான். வணக்கண்ணா. என் பையன் ஆல்ரெடி தெரியும். ஒரு கலப்பு திருமணம். சரி. நெய்வேலியில் 8ஆம் மாதம் சனிக்கிழமை. சரி சரி. சொல்லியாச்சா? சொல்லியாச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீ வா உள்ள. சரி, நில்லுங்க. ஒன்னா நில்லுங்கண்ணே. இல்லை, ஒன்னா நில்லுங்கண்ணே அப்படின்னா. பாத்திமா பைய சாய் இருங்க. ஓகே, தேங்க்யூ. என்ன வீடியோவில் வச்சிருக்கீங்க? ஒன்னா நில்லுங்க. பாத்திமா முன்னாடி நில்லு. சேர்ந்து ஓகே. இல்லை நீ